தச்சு போடுறது கால் வலிக்கிறா அப்படியே மொபைல் போய் போடலாமா? இதுவா இதுக்கு பேர் வந்து கடா பவால். வஞ்சிரம் வாங்கணும் தெரியாமலே வாங்கிட்டு முதல்ல மீன் என்ன கண்டிஷன் போகணும்ல வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இது ரேட்டு வாங்கல கல்லு வந்து தாராளமா அண்ணா மீன் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலே போதும். இப்போ அந்த மீனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். 3 கிலோ இருக்கும், 3000 ரூபா கொடுக்கணும். அப்படியே மீன் கல்லா இருந்தா மீன் ஊதி போய்க்குன்னு அர்த்தம். முதல்ல மீனை வெட்டுவான். வெட்டி கொடுத்தாங்கன்னா மீன் வெட்டு போன மீன் வாங்கி வெட்டி வயலில் போட வாங்கி போங்க. வெட்டு போன மீனா இப்போ நான் நல்லா எல்லாம் திருப்பி சமைச்சிடுவேன். அவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்க. புரியுதா? செக் பண்ண உடனே தெரிய போகுது மீன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அவங்க வெட்டி கூட மாட்டேங்குது இல்லையா? எல்லாருக்கும் பெரிய பையன் வச்சு எனக்கு தெரிஞ்சு மீன் போயிடுச்சுன்னு தான் சொல்கிறேன். வரேன் நான் ஒரு கை வச்சு செக் பண்ணிவிடுவேன். அப்படியே கொடுத்துருந்தோம். அறுவடைக்கே 1200 தாராளமாக. நீ ஏன் மீன் வெட்டினா உங்களால் காசு பண்ணுவாங்க? வண்டிக்காரங்க எடுத்த மாதிரி மீன் வெட்டுறவங்க இழுத்து வாங்க அவன் கணக்குல கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏமா உனக்கு மீன் வைக்கிற இறா வாங்கி போற மீன் வாங்கி போற. உனக்கு மீன் வெட்டுறது தான் என்னோட வேலையே. நீ மீன் வெட்டுற காசு கொடுக்குமா இல்லையா? என் காசுல உங்களுக்கு மீன் இதுவா என்ன சொல்லுவேன்? எப்பயுமே நான் ஏன் நீ மீன் இருக்குது வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி கூலி கொடுத்தா நாங்கள் ஏன் வாயை மூடிட்டு கம்முன்னு மீன் வெட்ட போறேன்? என்னம்மா கம்மியாக கொடுக்குறேன்னு கேட்டா வண்டிக்காரன் மட்டும் தான் இருக்குதுன்றா என்ன அர்த்தம்? மீன் மட்டும் இங்கே என்ன ஆகுது? அது நேற்று அதான் நேற்று தான் சொல்கிறேன். நேற்று கிழமை தான் பேசிக்கிறீங்க நீங்கள். இப்போ அம்மா ரெடி ஆகிடுமா? அவ்வளோ நான் தான் வெட்டுவேன். இல்லை நான் தான் வெட்டுவேன். நான் தலையே எடுத்துடுறேன் தனியாக அவசரப்படுறீங்க. வாண்டடா உணர்ந்து தலையை உணர்ந்து கடமை கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஐயா தம்பி உன்னதான் சொல்ற பரந்தாமன் ஆளை ஊத்துன வரோம். சாட்டர்டே மட்டும் ஆளை கொடுத்தாங்க. அசதில்
ரெண்டு எடு போதும். இன்னைக்கு விலை ஏறுது, எல்லாத்துக்கும் விலை ஏறுது. ஆனால் மீன் வெட்டுறவங்க வந்தால் மட்டும் விலையை பஞ்சாயத்து பறிச்சு வச்சுக்கிறீங்க. அங்கே வந்தால் விலை குறையுது. விலை எங்ககிட்ட மட்டும் தான் விலை குறையுது. எங்கள் அப்பா காலத்துலேருந்து மீன் வெட்டுறாங்க அவங்க. இன்னமும் அந்த டெக்னாலஜி வளரவே இல்லை எங்களுக்கு மட்டும். நான் வந்து 35 வருஷம் ஆகுது. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மீன் விற்கிறா? இருக்குதா? எனக்கு அப்புறம் யார் விட்டுவாங்கன்றது அப்புறம் பேசு. அவங்க நிற்கிறாங்கப்பா கஸ்டமரு. என்ன 2 குடுவா வெட்டி கொடுத்துருமா உங்களுக்கு? அதான் ஒரு குடுவா வெட்டி கொடுத்துட்றேன். உள்ள கொடுக்குறீங்களா அந்த மீனை ஒயிட்டுறேன். ஒயிட்டு நீ மட்டும் கொடுத்த ஒண்டியா வாங்கிட்டு போற. நீ கேட்கும் போது தான் எல்லாரும் கேட்பாங்க. ரெண்டு 3 அவங்க தலையை பார்த்து இது பண்ணான். அவங்க தலையை நடுவில் தர்றேன். ஓ நம்ம எல்லா மீன் வெட்டுறோம்ல, எல்லா மீன் வெட்டும் போது கத்தி வந்து இவங்கிட்ட தான் இருக்கும் உள்ள. இந்த திருக்க வெட்டும் போது தான் கத்தி அவங்ககிட்ட போகும். என்ன காரணம்னா நீட்டாக இருக்குல்ல, நீட்டாக போடணும். அங்கே இருந்தால் வெட்டிட்டு வந்தோம். ஏற்கனவே அவங்க கையில் 4 விரலில் வெட்டி வாங்கியிருக்காங்க. யாரு வாங்கி அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. அப்போ கூட பயன்றது மட்டும் எப்படி வரும்? ஆமாங்க எல்லாம் வாங்குவாங்க. அதிகமாக அவங்க ஊரில் அதிகமாக இதுதான் போவோம். ஒரே நேரத்தில் 7-8 பேர் வேணுவாங்க. எந்த ஊர் அவங்க? பர்மாநகர், காலங்குப்பம் பர்மாநகர். காலங்குப்பம் எங்கே இருக்குதா? எந்த சந்தில் இருக்கீங்க? எந்த தொழில் பர்மாநகர்? முதல் தெருவிலே மார்க்கெட்டு. ஒரு நேரத்தில் முருகெல்லாம் மாவா அது கேட்டு அவன் சிவகுமார் இவங்க கடையில் கொண்டு போய் மார்க்கெட்டில் மீன் வெட்டுற கடை போட்டோம். இவங்க மார்க்கெட்டுக்கு. ஆனால் உங்கள் கையில் மீன் வெட்டவே மாட்டேங்கிறாங்க அவங்க ஊரில்.